ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டில் குபேர ராஜயோகம் மேஷம் முதல் கன்னி வரை எப்படி இருக்கும், வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் வருகிற ஏப்ரல் 14 நாளை பிறக்க உள்ளது. இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு வருகிறார். குரு பகவானின் பயணம் இந்த தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசியில் ஆரம்பித்து ஆனி மாதம் கடக ராசியில் இடப்பெயர்ச்சி ஆகிறது. புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயணம் செய்கிறார் குரு பகவான். சனி பகவான் மீன ராசியில் ஆண்டு முழுவதும் இருக்கிறது. கும்ப ராசியில் பயணிக்கும் ராகு மார்கழி மாதத்தில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். கேது சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறார். பராபவ வருடத்தில் சில மாதங்கள் கேதுவும் உச்சம் பெற்ற குருவும் இணைந்து பயணிப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. தமிழ் புத்தாண்டான பராபவ வருடத்தில் மேஷராசியில் சூரியன் உச்சத்திலும் செவ்வாய் ஆட்சி மற்றும் கூட்டணி அமைத்திருக்க குபேர ராஜயோகம் உருவாகிறது. இதன் மூலம் மேஷம் முதல் கன்னி வரையிலான ராசிகளில் பிறந்தவர்களில் யாருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேஷம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் உங்கள் கனவுகள் யாவும் நிறைவேறும். பணம் பல வழிகளிலும் வந்து பாக்கெட்டை நிரப்பும். குரு பகவான் பயணம் ஆண்டு முழுவதுமே சாதகமாக உள்ளது. சொந்த பந்தங்களால் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வாகன யோகம் தேடி வரப்போகிறது. ராகு கேதுவினால் வெளிநாட்டு பயணம் தேடி வரப்போகிறது. கடன் தொல்லைகள் நீங்கும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சனி பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகிறது. மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரப்போகிற ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு பராபவ புத்தாண்டு அமைந்துள்ளது. அடுத்ததாக ரிஷபம். தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் ரிஷபராசியின் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதிகார பதவிகள் தேடி வரப்போகிறது. மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பிறக்கும். குருவின் பயணம் சாதகமாக உள்ளது. திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. மனைவி வழி உறவினர்களால் விரயச் செலவுகள் அதிகரிக்கும். ராகு கேதுவின் பயணத்தால் மார்கழி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவானால் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலமாக அமைந்துள்ளது. வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்ததாக மிதுனம். பராபவ ஆண்டு முழுவதும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கப் போகிறது. ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள். விலகி சென்றவர்கள் நெருங்கி வருவார்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது. பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஜென்ம குருவால் சில மாதங்கள் குழப்பங்கள் உண்டாகும். ஆனி மாதத்திற்கு பிறகு குருவின் இடப்பெயர்ச்சியால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பணம் பல வழிகளில் இருந்தும் வந்து சேரும். புரட்டாசி மாதத்திற்கு பிறகு புதிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ராகு கேதுவினால் வீடு கட்டும் யோகம் தேடி வரப்போகிறது. மார்கழி மாதத்திற்கு பிறகு பண விஷயங்களில் பொறுமையை கையாளவும் சனி பகவானின் பயணம் சாதகமாக உள்ளது. அடுத்ததாக கடகம். கனவுகள் நனவாக கூடிய ஆண்டாக கடக ராசிக்காரர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். புது வண்டி வாகனம் வாங்குவீர்கள். உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெற்று அமர்ந்து பயணம் செய்யும் குரு பகவானால் பண வருமானம் அதிகரிக்கும். ஜென்ம குரு டென்ஷனை அதிகரிப்பார் என்பதால் கவனம் தேவை. புரட்டாசி மாதத்திற்கு பிறகு 2ஆம் வீட்டிற்கு பயணம் செய்ய போகும் அதிசார குரு பெயர்ச்சியால் பண வருமானம் அதிகரிக்கும். ராகு கேதுவினால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பாக்கிய சனியால் மனப்பதற்றம் விலகும். அக்கம்பக்கத்தாருடன் அளவாக பழகுங்கள். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த நல்ல காரியம் ஒன்று நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் தடைப்பட்டு இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் இனி தாமதமின்றி கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7வது வீட்டில் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. குரு பகவானின் லாபஸ்தான பயணம் வேலை தொழிலில் லாபத்தை கொடுக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் செல்வீர்கள். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் நன்மையை கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் ஜென்மராசியில் அமர்ந்து பயணம் செய்ய போவதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். திடீர் பண வருமானம் வரும்.
ராகு கேதுவின் பயணம் குடும்பத்தில் குதூகலத்தை கொடுக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8வது வீட்டில் பயணம் செய்வதால் திடீர் மருத்துவ செலவுகள் வந்து போகும். சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. வேலையில் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகிறது. அடுத்ததாக கன்னி. பராபவ தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளின் உயர் கல்விக்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு களை கட்டும். குரு பகவான் லாப வீட்டிற்கு வரப்போவதனால் வருமானம் பல வழிகளில் இருந்தும் வரும். திருமணம் சுப காரியம் நடைபெற போவதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ராகு கேதுவின் பயணத்தால் ஆன்மீக பயணத்தில் அக்கறை காட்டுவீர்கள். வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு விசா கிடைக்கும். லாப ராகுவும் பூர்வ புண்ணிய கேதுவும் புது சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். கண்டகச்சனி காலம் என்பதால் கவனம் தேவை. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. பெண்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. வேலைப்பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.